அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? செய்தி பார்க்குறீங்களா? வாசிக்கிறீங்களா? இறைவார்த்தை வாசிக்கிறீங்களா? அப்படி வாசிக்கிறவராக இருந்தால் நீங்களும் நானும் பேர் பெற்றவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் இறைவன் அதை விரும்புகிறார். நாள்தோறும் உங்களை விசாரிக்கிறார். உங்கள் சொந்த பந்தங்களை யாரும் விசாரிக்கவில்லை, இறைவன் விசாரிக்கிறார். எங்கள் மூலமாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுங்களேன். நல்லா இருக்கீன்னு சொல்லும்போது ஆமான்னு தலையாட்டுறீங்களா இல்லையா? ஆம். நிறைவாக இருக்கீங்களான்னு சொல்லும்போது ஆமான்னு சொல்கிறீங்களா இல்லையா? ஆம். அதுதாங்க உங்களை விசாரிக்கிறார். நீங்களும் ஆமாண்டவரே, நாங்கள் நன்றாக இருக்கிறோம், நிறைவாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம், மன அமைதியாக இருக்கிறோம் என்று சொல்லும்போது அது இறைவனுக்கே பெரும் மகிழ்ச்சியாக மாறுகிறது இல்லையா? அந்த மகிழ்ச்சியை தரத்தான் ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை பகிர்வு உண்டு. அந்த பகிர்வை தான் நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? நீதிமொழிகள் நூலிலிருந்து அதிகாரம் 27 இறைவார்த்தை 10-12 முடிய. உன் நண்பரையும் உன் தந்தையின் நண்பரையும் கைவிடாதே. உனக்கு இடுக்கண் வரும் காலத்தில் உன் பிறந்தான் வீட்டுக்கு செல்லாதே. தொலைவில் இருக்கும் உன் பிறந்தாரை விட உடன் பிறந்தாரை விட அண்மையில் இருக்கும் நண்பரே மேல். பிள்ளாய், நீ ஞானமுள்ளவனாகி என் மனதை மகிழச் செய். அப்பொழுது நான் என்னை பழிக்கிறவர்களுக்கு தக்க பதிலளிப்பேன். எதிரில் வரும் இடரை கண்டு விவேகமுள்ளவர்கள் மறைந்து கொள்வர். அறிவற்றவோர் அதன் எதிரே சென்று கேட்டுக்கு ஆளாவர். பிள்ளாய், நீ ஞானமுள்ளவனாக என் மனதை மகிழச் செய். அப்போது நான் என்னை பழிக்கிறவர்களுக்கு தக்க பதிலளிப்பேன். இப்போ நாம் இறைவார்த்தையை பகிர்ந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இறைவார்த்தையின் மூலம் இறைவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் பிறருக்கு எடுத்து சொல்லும்போது அவங்க அதை ஏளனமாக பார்த்து இகழ்ச்சியாக பேசும்போது நமக்கு ஒரு வருத்தம் வரும் தெரியுமா? என்ன இவங்க, நாம் எதை சொல்லிகிட்டு இருக்கோம், இவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க, என்ன செய்கிறாங்கங்கிறது ஒரு உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம் வரும். அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாரு, நீ ஏன் மனதை மகிழ்ச்சி செய்கிற, நான் அவங்கள பார்த்துக்கிறேன், என்ன பழிக்கிறவங்களுக்கு நான் தக்க பதிலளிக்க, நீ பயப்படாத. நீ பேச வேண்டியதை பேசிட்ட, அவங்க அதை புறக்கணிக்கிறாங்க, அந்த புறக்கணிக்கிறவங்கள நான் பார்த்துக்கிறேனே, நீ ஏன் கவலைப்படாத. என்னென்றால் நீ என்னோடு இருக்கிற, நீ எனக்கு மகிழ்ச்சியை தர்ற, ஞானமுள்ளவனாக இருந்து நான் சொல்கிறத அனைத்தையும் கேட்குற, நீ எனக்கு மன மகிழ்ச்சி தர்றது எனக்கு பெரிய பெருமை அப்படிங்கிறார் அவர் மகிமைப்படுகிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுது. நாம் மகிழ்ச்சிப்படுத்தும் போது பிறருக்கு அவருடைய நாமத்தை எடுத்து சொல்லும் போது அவருக்கு கூடுதலான மகிமை. நம்ம ஒரு ஆன்மா மீட்டு கொடுக்கணும். அப்படி அந்த ஆன்மா மீட்டு கொடுக்கும்போது அவர் எவ்வளோ சந்தோஷப்படுறார். அதுவும் உண்மையுள்ள ஆன்மாக்களாக, நடிக்கின்ற ஆன்மாக்கள் இல்லை, உண்மையுள்ள ஆன்மாக்கள். இறைவனுக்கு தேவை உண்மை. ஆமாம், அந்த உண்மையை மட்டும்தான் அவர் விரும்புகிறார். நம்பிக்கையை மட்டும்தான் அவர் நேசிக்கிறார் இல்லையா? விவேகத்தை மட்டும்தான் அவர் விரும்புகிறார். அப்படி உண்மையுடனும் நம்பிக்கையுடன் விவேகமுடன் இருந்தால் ஆண்டவர் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிப்பார் இல்லையா? அதான் என்ன செய்கிறார், உன் நண்பரையும் உன் தந்தையின் நண்பரையும் கைவிடாதே. உனக்கு இடுக்கண் வரும் காலத்தில் உன் பிறந்தான் வீட்டுக்கு செல்லாதே. இதை நல்லா கவனிக்கணும். ஏனென்றால் நம் நண்பரையும் நம் தந்தையின் நண்பரையும் கைவிடக்கூடாதாம். தந்தைக்கு நண்பர்கள் இருந்திருப்பாங்க, தாய் தந்தையருக்கு, அதுபோல் நமக்கு இருப்பாங்க, அவங்கள கைவிட்டு விடக்கூடாதான். ஆனால் நம்ம கூட பிறந்தவங்க இருக்காங்களே, நமக்கு இடுக்கண் வரும் நேரத்தில், நமக்கு துன்பம் வரும் நேரத்தில், நமக்கு துயரம் வரும் நேரத்தில் அவங்க வீட்டுக்கு செல்லக்கூடாதான். அவங்க வீட்டுக்கு செல்லாமல் அண்மையில் இருக்கிற நண்பர் மேல் நம்பிக்கை வைக்கிறமே, அதுவே மேலானதுன்னு சொல்கிறார். பாருங்கள், எல்லாம் அறிந்தவர். எத்தனை சகோதரிகள் இருந்தாலும் சில பேர் அப்படி இல்லை, எல்லாரும் கொடுக்குறாங்க இல்லையா? சகோதரிகள் உதவி செய்கிறாங்க. அதாவது ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தருக்கு உதவி செய்கிறாங்க. சில சகோதரிகள் கண்டுகொள்வதில்லை, தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் இந்த பாடம் இல்லையா? அப்போ நாம் துன்பப்படுறோன்னா அந்த சகோதரனை நம்பி போக வேண்டாம். நமக்கு அண்மையில் இருப்பவர்களை நாம் நாடும்போது அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் அப்படின்னு சொல்கிறாப்புல இல்லையா? எதிரில் வரும் இடரை கண்டும் விவேகமுள்ளவர்கள் மறைந்து கொள்வார். நமக்கு எதிரில் என்ன இடர் வந்தாலும் இது தீமை, நம்ம ஓடிடுவோன்ட்டு ஓடியே போயிடுவாங்க. அதுக்குள்ளே போய் நிற்க வேண்டாம், நாளைக்கு நம்ம வார்த்தையும் அதில் போய் நிற்கும், நம்ம சொல்லவே மாட்டோம், ஆனால் நம்ம சொன்னோன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அறிவற்றவர் அது எதிரே சென்று கேட்டுக்கு ஆளாவர். ஒரு சண்டை நடந்துகிட்ருக்கு, அந்த சண்டை நடத்துகிற இடத்துக்கு நம்மளை போகக்கூடாதுன்னு நம்ம ஆன்மா எச்சரிக்குது, நம்ம போகமாட்டோம், வந்துடுவோம். அதையும் மீறி போனோன்னு வச்சுக்கோங்களேன், நாம் அந்த கேட்டுக்கு ஆளாகி நிற்போம். அப்போ நம்ம முதல்ல எச்சரிக்கும் போதே நம்ம வெளியே வந்துட்டால் நமக்கு பிரச்சனை இல்லையா? அதுதான் இங்கே இறைவார்த்தை சொல்லுது. அப்போ நம்ம எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது,
எப்படி நடக்கணுங்கிறத இறைவார்த்தையின்படி நாம் கேட்டு நடக்கும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். அந்த நிறைவை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய இரக்க பெருக்கத்தில் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆம், எங்களை ஞானம் உள்ளவர்களாகவும் விவேகம் உள்ளவர்களாகவும் நுண்மதி உள்ளவர்களாகவும் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. நீர் கொடுக்கின்ற ஞானத்தை கொண்டு நாங்கள் பிறருக்கு பகிர்ந்தளிக்கிற அந்த வல்லமையை தாரும் ஆண்டவரே. அந்த ஞானத்தின் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியும் உம்முடைய சொற்கள் எல்லாருக்கும் எடுத்து செல்லும்படியும் நீர் தருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உயிருள்ள வார்த்தை ஆண்டவரே. அந்த உயிருள்ள வார்த்தையை நாங்கள் பிறருக்கு எடுத்து செல்லும்போது எங்கள் உள்ளமும் மகிழும் இறைவா. உம்முடைய மகிமை பெருகும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் பேரே எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.